பிரம்மத்தை முழுமையாக ஆளுமை புரிந்து கொண்டவனுக்கு பேர் பிரம்மச்சாரி. அதை தாண்டி வரும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த ஸ்டேஜ் நம்மளுடைய லைஃப்ல பார்த்தீங்கன்னா கிரகஸ்தாஸ்திரம் சொல்லுவாங்க. எந்த பிரம்மச்சரியத்தை நீ கடைபிடிக்கணும், எந்த பிரம்மம் எந்த உண்மையை நோக்கி நீ போகணுன்றதுக்காக உனக்கு அந்த குருகுலவாசம் அந்த காலத்தில் சொல்லி தராங்களோ அதை உன்னுடைய ஒரு நார்மலாக ஒரு குடும்ப வாழ்க்கையில் வாழும்போதும் கடைபிடிக்க முடியுமான்றதை உனக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் அந்த விஷயம். எங்களுடைய ஹார்ட்ஃபுல்னஸ் மூமெண்ட்ல எடுத்துட்டீங்கன்னா நீங்க எங்களுடைய குருநாதர்கள் சொல்லுவது, எந்த உண்மையை நீ தேடுறியோ இங்க இருந்துட்டே தேடணும். ஒரு காலத்துல உண்மையை தேடுறதுக்காக காட்டுக்கு போவாங்க, வீட்டில் இருக்கிற எல்லாரையும் விட்டுட்டு காட்டில் போய் இருந்து அவங்க உண்மையை கண்டுபிடிச்சதா சொல்லுவாங்க. இன்றைய காலகட்டத்தில் நீங்க காட்டுக்கு போய் தவம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா அங்கே போனாலும் கூட மொபைல் ஃபோனு சார்ஜர் நிறைய தேவைப்படுது. அங்கெல்லாம் நம்மளுக்கு ப்ளக் பாயிண்ட்லாம் இல்லை. அதனால இருக்கிற இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, இருக்கிற இடத்துலயே நான் கண்டுபிடித்துக்கணும். ஒரு கடவுளை தேடி நம்ம போகும்பொழுது நம்ம முக்கியமாக எதிர்பார்ப்பது கடவுளின் தன்மைகள் என்கிட்ட வரணும்னு நான் எதிர்பார்ப்பேன். கடவுளுடைய தன்மைகள் சொல்லி பார்த்தீங்கன்னா அன்பு மிகுந்தவர், சகிப்புத்தன்மை மிகுந்தவர், பரோபகாரி, இதை மாதிரிலாம் நம்ம காட்லி குவாலிட்டிஸ்ன்னு சொல்லி பார்க்குறோம். இது எல்லாம் எங்கே வரும் அப்படின்றத கண்டுபிடிக்கும் போது எங்கள் குருநாதர்கள் சொல்கிறாங்க, ஒரு குடும்பத்தில் கல்யாணமாகி நீ ஒரு குடும்பத்தில் இருக்கும்போது, ஆணாகவோ பெண்ணாகவோ இருக்கும்போது அங்கே வரக்கூடிய சகிப்புத்தன்மை, அங்கே வரக்கூடிய அன்பு செலுத்தும் தன்மை அதை விட்டு ஓடும்போது வராது.